வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அமெரிக்காவை தாக்கினால் ஈரான் மீது முழுமையான வலிமையும் செலுத்தப்படும். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அரசுமுறை சுற்றுப்பயணமாக 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. முதல் நாடாக சைப்ரஸ் சென்ற பிரதமருக்கு அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலிட்ஸ் உற்சாக வரவேற்பு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடர் தாக்குதல். இரு நாடுகளுக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் உலக நாடுகள் அச்சம். உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. ஹெலிகாப்டரில் பயணித்த குழந்தை உட்பட 6 பேரும் உயிரிழந்த பரிதாபம். உங்கள் வெற்றி சென்னை வரை எதிரொலிக்கிறது. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை வென்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். அமெரிக்காவை ஈரான் தாக்கினால் அந்நாட்டின் மீது முழுமையான வலிமையும் செலுத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்தது. மேலும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவினால் அவர்களின் ராணுவம் மற்றும் கடற்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் ஏதேனும் நடத்தினால் இதுவரை கண்டிராத அமெரிக்க ஆயுதப்படைகளின் முழு வலிமையும் ஈரான் மீது செலுத்தப்படும் என ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். இருப்பினும் இஸ்ரேல் ஈரான் போரை மோதலை முடிவுக்கு கொண்டுவர அழைப்பும் விடுத்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலில் ஈரானில் 78 பேர் பலியானதுடன் 320க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும், இஸ்ரேலில் 3 பேர் பலியானதுடன் 170க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சைப்ரஸ் புறப்பட்டார். பிரதமர் மோடி அரசுமுறை சுற்றுப்பயணமாக மேற்கு ஆசியாவில் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள தீவு நாடான சைப்ரஸ், கனடா மற்றும் குரேஷியா ஆகிய 3 நாடுகளுக்கு செல்கிறார். பிரதமர் மோடி தனது பயணத்தின் முதல் நாளான இன்று மத்திய கிழக்கு நாடான சைப்ரஸ் செல்கிறார். இதற்காக அவர் இன்று காலையில் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சைப்ரஸ் புறப்பட்டார். சைப்ரஸ் நாட்டு அதிபரான நிக்கோஸ் கிறிஸ்டோலிஸ்டின் அழைப்பை ஏற்று பிரதமர் மோடி அங்கு செல்கிறார். நாளை வரை அங்கே இருக்கும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குறிப்பாக தலைநகர் நிக்கோஷியாவில் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலிட்ஸை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் லிமாசோல் நகரில் நடைபெறும் வர்த்தக மன்றத்திலும் சிறப்புரையாற்றுகிறார். இந்திய பிரதமர் ஒருவர் சைப்ரஸ் செல்வது கடந்த 20 ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும். சைப்ரஸ் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி நாளை கனடா புறப்படுகிறார். 17ஆம் தேதி வரை அங்கே இருக்கும் அவர் கனடாவின் கனனாஸ்கிஸ் நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். பின்னர் கனடா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் மோடி 18ஆம் தேதி ஐரோப்பிய நாடான குரேஷியா செல்கிறார். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மாறி மாறி தாக்குதல் நடைபெற்று வருவதால் உலக நாடுகள் அச்சமடைந்துள்ளனர். அணுசக்தி மையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீது 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் இஸ்ரேலின் ராணுவ தலைமையகம் மற்றும் முக்கிய நகரங்கள் பாதிப்படைந்துள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீண்டும் ஈரானை தாக்கியது. மேலும் இந்த மோதல் தொடர்ந்தால் ஈரான் பற்றி எரியும் என எச்சரித்தது. ஆனால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வருகிறது. முன்னதாக ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தியை செய்து வருவதாகவும், அதன் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக ஈரான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன் காரணமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது டெல் அவிவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களை நோக்கி 200க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது. இதனால் டெல் அவிவை ஒட்டிய மத்திய இஸ்ரேலில் அமைந்துள்ள ரிஷான் லெஷியான் பகுதியில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு மத்தியில் குண்டுகள் வெடித்து தீப்பிழம்பு ஏற்பட்டது. இதனால் இஸ்ரேல் ராணுவ தலைமையகத்தை ஒட்டிய பகுதிகள் மற்றும் முக்கிய நகரங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே மாறி மாறி தாக்குதல் நடைபெற்று வருவதால் உலக நாடுகள் அச்சமடைந்துள்ளனர். உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
உத்தரகாண்டில் கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய புனித தலங்களுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித யாத்திரை செல்கின்றனர். இது சார்தாம் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. உத்தரகாண்டில் சார்தாம் யாத்திரை தொடங்கியதை அடுத்து கேதார்நாத் கோவில் இந்த மாதம் 3ஆம் தேதி பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டது. இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இருந்து கேதார்நாத்துக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போனது. இன்று அதிகாலை குப்தகாஷிக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கௌரிகுண்ட் அருகே விபத்துக்குள்ளானது. அதில் விமானி, 5 பெரியவர்கள் மற்றும் 1 குழந்தை என 6 பயணிகள் இருந்தனர். அந்த பகுதியில் வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் ஹெலிகாப்டர் வழி தவறி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கடந்த 12ஆம் தேதி நடந்த விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் வெற்றி சென்னை வரை எதிரொலிக்கிறது என்று தென்னாப்பிரிக்க அணிக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அபார வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும், அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு அணியை தகுதியான வெற்றிக்கு அழைத்து சென்ற பவுமாவுக்கு சிறப்பு பாராட்டுகள் என்றார். மேலும் மார்க்ராமின் கோப்பை வென்ற சதத்தை பற்றி குறிப்பிடாமல் பாராட்டு முழுமையடையாது என்றும், லார்ட்ஸில் உங்கள் வெற்றி ஜோஹன்ஸ்பர்க்கில் மட்டுமல்ல தொலைதூர சென்னையில் மில்லியன் கணக்கானவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக அதில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் குரூப் 1A முதல்நிலை தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் உதவி ஆட்சியர், டிஎஸ்பி, வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி இயக்குநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 1A முதல்நிலை தேர்வு தொடங்கியது. 72 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வுக்கு 2,49,296 பேர் விண்ணப்பித்திருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் 44 இடங்களில் குரூப் 1A முதல்நிலை தேர்வு நடைபெற்றது. சென்னையில் 170 மையங்களில் குரூப் 1A முதல்நிலை தேர்வை தேர்வர்கள் எழுதினர். இந்திய தேர்வு எழுதுவதற்காக 3.75 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்தி திணிப்புக்கு கடும் எதிர்ப்பு இருந்த நிலையிலும் விருப்பப்பட்டு படிப்பவர்களுக்கு தமிழ்நாட்டில் தடை ஏதும் இல்லை. 3வது மொழியான இந்தியை தமிழகத்தில் படிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது ஜூலை, ஆகஸ்டில் நடக்கும் தேர்வுக்கு தற்போது வரை 3.75 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை இடங்களில் இருந்து அதிக மாணவர்கள் இந்தி தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிர்வாகி உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியை சேர்ந்தவர் பாமக நிர்வாகி சக்கரவர்த்தி. இவர் 2 தினங்களுக்கு முன்பு அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ள தனது வீட்டிற்கு 2 சக்கர வாகனத்தில் செல்லும் போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாக எழுந்த புகாரின் பேரில் 3 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் முன் விரோதம் காரணமாக திட்டமிட்டு நாட்டு துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. அதே நேரத்தில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரெண்டாண்டி பகுதியை சேர்ந்த பிரபு என்ற இளைஞர் பெல் பைபாஸ் சாலையில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற பிரபுவை இடது காலில் சுட்டு பிடித்துள்ளனர். தற்போது அவர் சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அருகே பெற்ற தாயின் கழுத்தை மதுபோதையில் அறுத்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மாலமேடு பகுதியில் உள்ள பெருமாள் வலசு கிறிஸ்டின் தெருவை சேர்ந்தவர் மூதாட்டி மாரியம்மாள். இவரது கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு காலமானார். அதன் பிறகு இவர் தனது மகன் ராஜகோபாலுடன் வசித்து வந்தார். கடந்த சில மாதங்களாக ராஜகோபால் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து தாயிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ராஜகோபால் தன்னுடைய தாயான மாரியம்மாளின் கழுத்தை கத்தியால் கிழித்து கொலை செய்ததாக
இருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்த மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ராஜகோபாலை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்ட நிலையில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறும். அதன்படி ஆனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை நேற்று மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இந்நிலையில் கோவிலில் இன்று முதல் வருகிற 19ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு நிர்மால்ய தரிசனம், கணபதி ஹோமம், நெய் அபிஷேகம் உட்பட பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. தொடர்ந்து 19ஆம் தேதி அத்தாள பூஜைக்கு பிறகு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு இரவு 10:30 மணிக்கு கோவில் நடை அடைக்கப்படும். ஆனி மாத பூஜையையொட்டி பக்தர்கள் வழக்கம் போல் உடனடி ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை அருகே மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்து பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி கிராமத்தில் சக்திவேல் பச்சையம்மாள் தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் மாற்றுத்திறனாளி மகனான சதீஷ்குமார் என்பவர் கிராமத்தின் அருகே உள்ள கிணற்றில் தனது நண்பர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது கிணற்றின் அருகில் அமர்ந்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக கிணற்றின் உள் தவறி விழுந்த சதீஷ்குமார் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சதீஷ்குமார் உடலை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து கீழ்பெண்ணாத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாற்றுத்திறனாளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே பஞ்சு மூட்டை ஏற்றி சென்ற லாரி நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையில் இருந்து லாரி ஒன்று கரூர் மாவட்டத்திற்கு 30 குவிண்டன் பஞ்சு மூட்டையை ஏற்றிக்கொண்டு சென்றது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த காளிராஜ் என்பவர் லாரியை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது லாரியானது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பரிக்கல் ஜிஎஸ்டி சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பஞ்சு மூட்டை பள்ளத்தில் கொட்டி வீணானது. தகவல் அறிந்து வந்த திருநாவலூர் போலீசார் கொட்டி கிடக்கும் பஞ்சு மூட்டைகளை ராட்சத எந்திரங்கள் மூலம் சேகரித்தனர். பின்னர் விபத்துக்குள்ளான லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதிர்ஷ்டவசமாக லாரி ஓட்டுநர் காளிராஜ் உயிர் தப்பினார். கோவை நொய்யல் ஆற்றில் குளிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் அருகே நொய்யல் ஆற்றில் குளிக்க 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 9 பேர் சென்றுள்ளனர். அப்போது பிருத்விராஜ் என்கின்ற மாணவன் நீரில் மூழ்கி மாயமானார். இது குறித்து சக மாணவர்கள் ஆலந்துறை காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையிடம் தகவல் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிருத்விராஜ் சடலத்தை மீட்டனர். பின்னர் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைகை அணையின் மேல்தள பகுதியில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்த தேன்கூடுகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையில் இன்று தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இதில் திமுக அமைச்சர்கள், தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் அணையின் தண்ணீர் திறக்கப்பட்டும் மதகு பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த தேன்கூடுகளை அகற்றும் பணியில் 20க்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டனர். கயிற்றின் மூலம் பாதுகாப்பு உடை அணிந்து தீயணைப்பு துறையினர் தேன்கூடுகளை அகற்றினர். அணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டு உள்ளதால் தேன்கூடுகள் அகற்றப்பட்டதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உருளையன்பேட்டை தொகுதியின் அவைத் தலைவர் ஆதி நாராயணன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில உருளையன்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் தொகுதி அவைத் தலைவர் ஆதி நாராயணன் தலைமை தாங்கினார். தொகுதி பொறுப்பாளர் கோபால் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு கழக வெற்றிக்கான ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தொகுதி கழக நிர்வாகிகள், தொகுதியில் உள்ள மாநில அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற குரூப் 1 தேர்வை 5952 தேர்வர்கள் எழுதியுள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று குரூப் 1 தேர்வு நடைபெறுகிறது. சப் கலெக்டர், நகராட்சி ஆணையர், டிஎஸ்பி, வணிக வரித்துறை இணை ஆணையர் உள்ளிட்ட பணிகளுக்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. 5952 தேர்வர்கள் எழுதுகின்றனர். தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுபவர்கள் கடும் சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தேர்வு மையங்களில் காவல் உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்வை கண்காணிக்க 4 மொபைல் குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தென்காசியில் ரோட்டரி கிளப் ஆஃப் குற்றாலம் சார்பில் சிசிடிவி கேமரா பொருத்தும் நிகழ்ச்சியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் துவக்கி வைத்தார். தென்காசி நகரை சுற்றி 2ஆம் கட்டமாக 150 புதிய சிசிடிவி கேமராக்கள் பொருத்துதல் மற்றும் அதன் துவக்க விழா நிகழ்ச்சி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு குற்றாலம் ரோட்டரி சங்க தலைவர் முருகன் தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜகோபாலன் முன்னிலை வகித்தார். புதிய சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தொடங்கி வைத்தார். 17.22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் பாபு, கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜூலியட் சீசர், சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ராபர்ட் ஜெயின் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரணியில் நெசவாளர் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் சைதாப்பேட்டை பகுதியில் நெசவாளரான குணசேகரன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தன்னுடைய மனைவி விஜயா மற்றும் குடும்பத்துடன் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் கோவிலுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதனை அடுத்து வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக நெசவாளர் குணசேகரனுக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் குணசேகரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேக நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அருகே விளைவிக்கக்கூடிய மாங்காய்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் தலைமையில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய உள்ள பகுதிகளில் விவசாய பொருட்கள் விளைவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு 1 டன் மாங்காய் 28,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 டன் 4,000 முதல் 5,000 வரை விலை போவதால் தாங்கள் விளைவிக்கக்கூடிய செலவு கூட தங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்றும் விவசாயிகளுக்கும் மற்றும் குத்தகைதாரர்களும் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலையை திறக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ரசாயன பொருட்களை கூடுதலாக சேர்க்கும் ஜூஸ் கம்பெனியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் குளிர்பானங்களை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தன் தலைமையில் ஆயக்குடி பகுதி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாங்காய் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டு மாங்காய்களை கொட்டி ஆர்ப்பாட்டம் இங்கே நம்முடைய ஆயக்குடியிலே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்று இங்கே மாங்காய் விவசாயிகளை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் மாநில மத்திய அரசுகளை வலியுறுத்துவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை அருகே முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த நூக்காபாடி கிராமத்தில் உள்ள முனீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று முனீஸ்வரருக்கு கலச புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அருகே கெங்கையம்மன் கோவில் சிரச ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கௌதம்பேட்டை பகுதியில் கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழாவையொட்டி தரணம்பேட்டை பகுதியில் இருந்து அம்மன் சிரசுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் அம்மன் சிரசு ஊர்வலமானது மேளதாளங்கள் முழங்க விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கௌதம்பேட்டை பகுதியில் அம்மன் சிரசு கொண்டு வரப்பட்டு கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதில் கோவில் நிர்வாகிகள், மருத்துவர் கென்னடி, மூர்த்தி, மேகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் ஜலகண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை ஒட்டி விநாயக பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அருகம்புல் மாலை, மலர் மாலைகள் அணிவித்தும் வெள்ளி கவசத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். TNPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. 8 அணிகள் இடையிலான 9வது TNPL T20 கிரிக்கெட் தொடர் கோவையில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரின் முதற்கட்ட லீக் ஆட்டங்கள் கோவையில் நடந்து முடிந்தன. இந்நிலையில் தொடரின் 2வது கட்ட லீக் ஆட்டங்கள் சேலத்தில் நடந்து வருகிறது. இதில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடக்கின்றன. அதன்படி மாலை 3:15 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ், ஐட்ரீன், திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோத உள்ளன. தொடர்ந்து இரவு 7:15 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை ராயல் கிங்ஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவை தாக்கினால் ஈரான் மீது முழுமையான வலிமையும் செலுத்தப்படும். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அரசுமுறை சுற்றுப்பயணமாக 3 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. முதல் நாடாக சைப்ரஸ் சென்ற பிரதமருக்கு அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலிட்ஸ் உற்சாக வரவேற்பு. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே தொடர் தாக்குதல். இரு நாடுகளுக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் உலக நாடுகள் அச்சம். உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து. ஹெலிகாப்டரில் பயணித்த குழந்தை உட்பட 6 பேரும் உயிரிழந்த பரிதாபம். உங்கள் வெற்றி சென்னை வரை எதிரொலிக்கிறது. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியை வென்ற தென்னாப்பிரிக்க அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வாழ்த்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.